மீனா, இன்னைக்கு நைட்டு நீ நம்ம வீட்லயே இருன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? நீங்க சொல்லல. அப்புறம் எதுக்கு நீ அம்மா கிட்ட அப்படி சொன்ன? என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம நீ பாட்டுக்கு இங்க ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருக்க மீனா. டேய், எதுக்குடா அவளை கத்திக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் கேட்டேனே, என்னம்மா பிரச்சனை? இங்க இருன்னு நான் இவகிட்ட சொல்லவே இல்லம்மா. இவ இங்க நைட்டு இங்க தங்க போற விஷயமே எனக்கு தெரியாதுமா. சரி, இப்ப என்னடா அதுக்கு? நம்ம வீட்டுல தானே தங்குறா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நம்ம எல்லாரும் பேசாம குவார்டர்ஸ்க்கு போயிடலாமா? மீனா இன்னைக்கு இங்க இருக்க போறலாம், நாமெல்லாம் அங்க போயிடலாம். அங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஜாலியா விளையாடலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. மாமா, நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. நீ செந்தில், நீ ஏன்டா வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற? நானே தப்பிச்சோம் புழைச்சோன்னு ஓடி வந்தவன், நான் ஏன் அங்க வர போறேன்? இவ்வளோ நல்ல வீட்டுல நானும் அவ்வளோ எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். அவன் ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியல. அண்ணி எல்லாரும் ஒன்னா இருக்கிறது சந்தோஷம் நினைக்கிறாங்க, நீ தனியா இருக்கிறது சந்தோஷம் நினைக்கிற. உங்க ரெண்டு பேரு மேலயும் தப்பு சொல்ல முடியாது. நேத்து ஓடுனதை விட இன்னைக்கு 2 செகண்ட் ஆச்சும் நீ சீக்கிரமா ஓடணும் ராஜி, புரியுதா? சீக்கிரம் இன்னும் ஃபாஸ்டா ஓடு ராஜி, இன்னும் ஃபாஸ்டா. ராஜி, எந்திரி. என்னாச்சு உனக்கு? என்ன பண்றதே தெரியலையே. தண்ணி அடிச்சு வரேன் இரு. நான் மயங்கெல்லாம் விழல, சும்மா உன்னை பிராங்க் பண்ண. என்ன ஓடு ஓடுன்னு சொன்னல, எப்படி திட்டின? அதான் இப்படியே பண்ணுவேன். ஒரு நிமிஷத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா?